ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் தண்ணி தீர்ந்ததும் தூக்கி போடுற அந்த பழைய 25 லிட்டர் வாட்டர் கேன்களை எப்படி மறுசுழற்சி செய்து அதில் அருமையான மிளகாய் செடிகளை வளர்க்கலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேஸ்ட்டுன்னு எதுவுமே இல்லைங்க, நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. முதல்ல இந்த வாட்டர் கேனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக அடிபாகத்தில் தண்ணி தேங்காமல் இருக்க ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட மறக்காதீங்க. அடுத்து செடியோட வளர்ச்சிக்கு உயிர் நாடியே அந்த மண் கலவை தான். 50% தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. 30% நல்லா மக்கிய தொழு உரம் எடுத்துக்கோங்க. ஆட்டு தொழு உரமாக இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா மாட்டு தொழு உரமாக இருந்தாலும் ஓகே தான். 20% தேங்காய் நார் கழிவு எடுத்துக்கோங்க. இதோட காய்ந்த இலைகள், வேப்பிலை மற்றும் தேங்காய் மட்டைகளை அடியில் ஒரு லேயராக போடுங்க ஃபஸ்ட்டு. இது மண்ணுக்கு நல்ல காற்றோட்டத்தையும் சத்தையும் கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் மட்டைகளை நிரப்பிட்டு அதில் காய்ந்த இலை சருகுகளை போட்டு மேலே நான் ஒரு லேயர் நான் கலந்து வச்ச மண் கலவையை போட்டிருக்கேன். போட்டுட்டு மறுபடியும் நான் கீழே டப்பில் நாங்கள் காய்ந்த இலைகள், மீடியமான காய்ந்த இலைகளை வச்சுருக்கோம். அந்த இலையும் நெக்ஸ்ட்டு லேயராக போடுறதுக்காக நான் கீழே எடுத்து வச்சுட்ருக்கேங்க. கீழேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டை, அதுக்கப்புறம் காய்ந்த இலைகள், அதுக்கப்புறம் மண் கலவை, நம்ம கலந்து போட்ட மண் கலவை போட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் காய்ந்த இலைகளுக்காக நான் கீழேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லா அந்த 5 வாட்டர் கேன்லையும் அந்த காய்ந்த இலைகளை நெக்ஸ்ட் ஒரு லேயராக போடுறாங்க. போட்டுட்டு அதன் மேலே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மண் கலவையை ஃபில் பண்ணணுங்க. பொறுமையாக உட்காந்து எல்லாவற்றையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மிளகாய் நாற்றுங்களை நம்ம நடுறதுனால, புதுசாக நம்ம மாற்றி நடவு செய்கிறதுனால ரொம்பவும் அதிகமாக வெயில் இருக்கிற இடத்துல வைக்க வேண்டாம். நல்லா தளிர் விட்டதுக்கப்புறம் வெயில் வர இடத்துல வச்சா போதும். நான் இப்போது கொஞ்சம் கம்மியாக வெயில் வர இடத்துல நான் வைக்கிறேங்க. வச்சுட்டு அடியில் நான் சிமெண்ட்லேயே நாங்கள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாண்டை வச்சுட்டோங்க. வச்சுட்டு அது மேலே நான் வாட்டர் கேன்ஸை மேலே வைக்கிறேன். ஒரு இதுக்கு மட்டும் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்காக அந்த இடத்துல கொட்டாங்குச்சி நான் எடுத்து வைக்கிறேங்க. எப்போவுமே ரெகுலராக நான் எக்ஸ்ட்ரா கொட்டாங்குச்சி வச்சுருப்போம். பத்தலைன்னா நாங்கள் அது ஒவ்வொரு கேன்ஸ்க்கு அடியிலையும் அது வைக்கிறதுக்காக தண்ணி அடியில் ரொம்ப தேங்கி பில்டிங் வீணாகாமல் இருக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் நாற்றுகளை எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நம்ம ஒன்றா பிரித்து ஒவ்வொரு கேன்லையும் 4 மிளகாய் நாற்றுகளை நான் தனியாக பிரித்து நடுறேங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒவ்வொரு கேன்லையும் 4 இது பிரித்து நடலாங்க. நான் ஏற்கனவே அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஒரு சிலது வளராமல் 1-2 அப்படி வளராமல் இருந்தாலும் மற்ற 2 இல்லைனா 3 நல்லா வளர்ச்சியாகி உங்களுக்கு அதிக அறுவடையை தரும். அதனால் 4 மிளகாய் நாற்றுகளை ஒவ்வொரு கேன்லையும் வைக்கிறேங்க. 5 கேன்லையும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மண் காயாமல், வெயிலுக்கு காயாமல் இருக்கிறதுக்காக மூடாக்கு போடுறாங்க. கீழே இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த இலைகள், அந்த இலைகளை ஒரு லேயர் மண் மேல் பகுதியில் மண் காயாமல் இருக்கிறதுக்காக போடுறது. நல்லா பச்சையாக செடிகள் வளர்கிறதுக்கு உதவும். பூச்சி தொல்லையிலிருந்து பாதுகாக்க வேப்பெண்ணெய் கரைசலை நம்ம தெளிக்கலாங்க. மிளகாய் செடியை பொறுத்தவரை நட்ட 60 to 75 நாட்களில் நல்லா அறுவடைக்கு காய்கள் ரெடி ஆகிரும் நண்பர்களே. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூமியை நம்ம இன்னைக்கு வீட்டு தோட்டமாகவும் மாடி தோட்டமாகவும் மாற்றி பராமரித்து வர்றதை தலைமுறைக்கும் நல்லா நஞ்சில்லா உணவை கொடுக்க முடியுங்க. சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 செடியாவது வச்சு வளர்த்து பாருங்கள். அந்த சந்தோஷமே தனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பசுமையை காப்போம், ஆரோக்கியம் பெறுவோம். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.